வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இங்க ரிசர்வேஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 18 வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஆரில் 7 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சி, ஓபிசியில் 5 வேகன்சி, எஸ்சியில் 4 வேகன்சி. ஸோ டோட்டலாக வந்து 18 வேகன்சி. அதே வந்து ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டர்னிங் அண்ட் ஃபிட்டிங் வெல்டிங் அண்ட் அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் C5ல வந்து உங்களுக்கு 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்ஃபில்டு போஸ்ட்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக்கலில் பார்த்தீங்கன்னா 44 வேகன்சியும், ஆப்ரேட்டர் எலக்ட்ரோ பிளாட்டிங் ஆப்ரேட்டர் லேபுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, ஆப்ரேட்டர் வெல்டிங்க்கு வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி இன் ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இது முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்துட்டு நீங்கள் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் C5ல வந்துட்டு ஐடி 2 வருஷம் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் என்ஏசி என்சிவிடி வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் மெக்கானிக்கலில் 3 வருஷம் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எல்லாமே ரெகுலரில் தான் வந்திருக்கணும். ரெகுலர் இல்லை ஃபுல் டைமில் தான் பண்ணியிருக்கணும். கரஸில் பண்ணியிருக்கக்கூடாது. அப்புறம் ஆப்ரேட்டர் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஆப்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் C5ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 2 வருஷம் என்சிவிடி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மின் அசிஸ்டண்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. எந்த மாதிரி டிகிரின்னா பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம், பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி ஆப்ரேஷன் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ஃபிட்டிங்க்கு வந்துட்டு என்ஏசி அதாவது ஐடி வந்து 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டரில் என்சிவிடி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் டர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஐடிஐ முடிச்சுட்டு என்சிவிடி வந்துட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் வெல்டிங்கில் வந்து அதே மாதிரி தான் ஐடிஐ வெல்டர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஆப்ரேட்டர் எலக்ட்ரோ பிளேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ 2 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்சிவிடி சர்டிஃபிகேட் 1 வருஷம் வாங்கியிருக்கோம். ஆப்ரேட்டர் லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 இயர் வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட் ஆனால் 3 வருஷம், அதாவது நான் கிரீமி லேயரில் வந்துட்டு 3 வருஷம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு உத்தரப்பிரதேசில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வேகன்சி அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு சேலரி டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. பேசிக் பே வந்து C5ல வந்துட்டு 22,000, D6ல வந்துட்டு 23,000 உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 கிட்ட வரும். இது உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டிகிரி அண்டு டிப்ளமோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து 60% மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு குவாலிஃபை பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாமும் உங்களுக்கு இருக்குது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு நடத்துவாங்க. அடுத்து பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. இதற்கு வந்துட்டு நீங்கள் அட்மிட் கார்டு வந்தோடனே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்போ உங்களோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எதனா ஒரு ஐடி ப்ரூஃபை கண்டிப்பாக எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமும் உங்களுக்கு நடக்கும். ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.hal
.india.co.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன் கிடையாது. இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 200 ரூபாய் எல்லாருமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே SC ST கேண்டிடேட் PWD கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் தான் எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் எக்ஸாமெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டிசபிலிட்டி ஐடி நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இது மெடிக்கல் ஆத்தரைட் கிட்ட வாங்கிக்கணும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனும் நீங்கள் வைக்கணும். ஸோ இது வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.